லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் மின்சார அமைச்சரா நீண்ட காலம் இருந்தாரு. இல்ல அவர் மேல ஏதாவது சந்தேகம் வருதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட இருந்துச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன் இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மாயமாகி இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர், கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய தகவல்களை கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். கடந்த மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அலுவலகத்தில் இந்த திருட்டு நடைபெற்றிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் துறை ரீதியாக ஆய்வு செய்து வரும் நிலையில் இந்த புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின் வாரியத்தின் விஜிலன்ஸ் அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகையில், ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் சிலரை பணியிடம் நீக்கம் செய்தோம். அதன் பிறகு இது நடந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது. எந்த நோக்கத்தில் ஹார்ட் டிஸ்குகளை எடுத்தார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகிறோம். ஒப்பந்த தொழிலாளர் தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயுள்ளன. இதை திருடியது யார்? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? என்ன மாதிரியான தகவல்களுக்காக இது திருடப்பட்டது என அனைத்தும் விசாரணை செய்து கண்டுபிடிக்கப்படும். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதில் யாரும் தப்ப முடியாது என்றார். ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரம் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி, சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளில் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருப்பதும் அதற்கு சாதகமான சூழல் நீண்ட காலமாகவே உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கவை. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள், ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதால் மின்வாரியத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காக நடந்த சதியாக இருக்கக்கூடும் என்று ஐயங்கள் எழுந்துள்ளன. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மட்டுமே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. உண்மையில் 18ற்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகளின் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான 10 அரசு அலுவலகங்களை பட்டியலிட்டால் அதில் மின்சார வாரிய தலைமை அலுவலகமும் கண்டிப்பாக இடம்பெறும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும், தரகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டே இவ்வாறு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிக ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்துறை மிகவும் முக்கியமானது. அதனால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார்? அதற்கு காரணம் என்ன? ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காக தான் இவ்வாறு செய்யப்பட்டதா? 5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அனைத்தும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பா எந்த இடத்துலையும் யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா கண்டிப்பா நமக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்லாம மேனுவல் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டு தான் இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க.
ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக இருக்கு. விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க. செய்தித்தாள்ல வெளியே வந்த பிறகுதான் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க எவிடன்ஸ் கண்டெக்ட் பண்ணுன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ், இபியோட விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே வந்து அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் வந்து துவங்கப்பட்டு விட்டுச்சு. இதெல்லாம் கடந்த ஒரு வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூல எல்லாம் பார்த்துட்டு வரோம். நேற்றே இது சம்பந்தமாக யாரு எங்க செக்யூர் பண்ணாங்க அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா, ஏன்னா விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா. எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்க சொல்றேன். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்பட்டது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்க மிஸ்ஸிங், ஸோ இன்னும் பல இடங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது. ஏதாவது வேற வகையிலேயே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ணும் பணிகள் இல்ல அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்றோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.